ஒரு அடியானுக்கு அநீதி இழைக்கப்பட்டால், எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சுட்டாரு, அநியாயமா என்ன திட்டாரு, ஒரு சபையில வச்சு என்ன அவமானப்படுத்திட்டாருங்க, அநியாயம் பண்ணிட்டாரு, என் சொத்தை அபகரிச்சுக்கிட்டாரு. இப்படி அநியாயம் நமக்கு நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? கோபப்பட்டு அவனை பழிக்கு பழி வாங்கணும், 4 பேரை விட்டு அடிக்க விடணும், எதுவுமே செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுக்கு அநீதி நடக்கும்போது ஃபஸபர அலைஹா, நீங்கள் பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள். நீங்கள் பொறுமையோடு இருந்தால் அடுத்து நடக்கக்கூடிய அதிசயத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லா ஸாதஹுல்லாஹு இஸ்ஸா, நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய தகுதியையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தி விடுவான். எதுவரை தெரியுமா? நம்ம பலகீனமானவன், இவனெல்லாம் அடிச்சா யார் கேட்பா, இவனெல்லாம் அடிச்சா யார் வந்து நிப்பா அப்படின்னு நம்ம அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. நம்ம மீது அநீதி நடந்தது. அப்படிப்பட்ட நம்மை அல்லாஹ் உயரத்தில் கொண்டு போய் வைப்பான். நாம் பொறுமையாக இருந்தால் எந்த உயரம், எதைவிட உயரம் என்றால் யார் நமக்கு அநீதி செஞ்சானோ அவனை விட அல்லாஹ் நம்மளை தொட முடியாத அளவுக்கு உயரங்களை கொண்டு போய் வைப்பான். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? பொறுமை. ஃபஸபர அலைஹா, நீங்கள் பொறுமையாக இருந்தால் இல்லா ஸாதஹுல்லாஹு இஸ்ஸா, உங்களை யார் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அநியாயம் செய்தார்களோ அவரை விட அல்லாஹ் உங்களை உயரத்தில் கொண்டு கண்ணியமாக வாழ வைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதான் நமக்கு அநியாயம் செஞ்சுட்டான், நம்மளை அவமானப்படுத்திட்டான், நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு பழிவாங்க நினைக்க கூடாது. பொறுமையாக இருந்தா ஒரு காலம் வரும், அந்த காலத்துக்கு பிறகு அல்லாஹ் அதற்குண்டான கூலியை நிரப்பமாக நமக்கு நிச்சயமாக தருவான்.